ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் இந்த சைக்கோ பையலும் மாமனார்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி அம்மாவை ரொம்ப அதட்டி பேசிகிட்டு இருப்பான். அவங்களும் வேற வழி இல்லாமல் என்னை மன்னிச்சிடுங்க சம்மந்தி, நான் தான் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டுறாங்க. அட விடுங்க, அவர் தான் ஏதோ கோவத்தில் பேசுகிறாருனா நீங்களுமா அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேணாம், சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பையலும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயினியும் மாமியார்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. அவர் ஏதோ கோவத்தில் இந்த மாதிரி பேசிட்டாரு, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா அந்த அம்மாவோ கண் கலங்கிட்டு சொல்லிட்டு இருக்கு, இது வரைக்கும் என் பிள்ளை இது மாதிரி என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது, ஆனா இன்னைக்கு என்னை வாப்போன்னு மரியாதை இல்லாம பேசுறான், என்ன பண்றது, கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அம்மா இங்கிருந்து புலம்பிக்கிட்டே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் புருஷன் பண்ணது தப்பு தானே, ஸோ அதனால அவங்கிட்டேயுமே உட்காந்து பொறுமையா புரிய வைக்கிறா. இந்த மாதிரி நீங்க எனக்காக என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதுலாம் ஓகே தான் ஓம்காரா, ஆனா அதுல அம்மாவோட தப்பு என்ன இருக்கு, நீங்க எதுக்காக அவங்க கிட்ட இவ்வளோ கோவமாக நடந்துக்கிட்டீங்க, அவங்க என்னதான் இருந்தாலும் உங்களோட அம்மா தானே, அந்த மாதிரி நீங்கள் பேசினதுனால அவங்களோட மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும், அதை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. அவனும் நீ சொல்கிறதும் சரிதான் மயூரா, நான் இது வரைக்கும் அம்மா கிட்ட அந்த மாதிரி பேசினதே கிடையாது, அம்மா இன்னைக்கு நான் அந்த மாதிரி பேசினதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்கல்ல, நான் இப்போயே போயிட்டு அவங்க கிட்ட சாரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அதுக்குள்ளே இந்த அம்மா சவத்தில் சாஞ்சிக்கிட்டு ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்கு. என் பையன் இந்த மாதிரி என்ன பேசிட்டானே, அவன் எப்படி பேசலாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு. ஆனால் அப்பா அது எதையுமே காதில் வாங்காமல் அவர் உட்காந்து குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா திடீர்னு கண்ணெல்லாம் தொடச்சிவிட்டு என் பிள்ளைக்கு மாத்திரை கொடுக்குற நேரம் ஆயிடுச்சு, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுச்சு. அங்கே பார்த்தா அந்த பையன் கோவமாக நடுவீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு கல்லை சூடு கட்டிக்கிட்டு இருக்கான். அதை அம்மாவும் பார்த்துக்கிட்டு என்னப்பா பண்ணுற நீ, அதை கீழே போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கு. இல்லைம்மா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நான் அந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துட்டு இருந்திருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் நான் என்ன அடிங்கம்மா, எனக்கு சூடு போடுங்க, நீங்கள் சின்ன வயசில் அப்படி தானே சொல்லுவீங்க, நான் அதாவது சேட்டை பண்ணனா எனக்கு சூடு போட்டுருவேன்னு சொல்லுவீங்கல்ல, அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா, எனக்கு தண்டனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அந்த அம்மாவோ பையன் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் எப்படி கோவமாக இருக்க முடியும், அதனால அந்த அம்மாவும் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு உன் மேலே எந்த தப்பும் இல்லைப்பா, நீ யாரை பேசின, உன்னோட அம்மாவை தானே பேசினேன், அதெல்லாம் நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், சரிப்பா இந்த டேப்லெட்டை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேப்லெட்டையும் கொடுக்குது. அவனும் வாங்கி போட்டுக்கிறான். அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் அவன் அம்மா கையை பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்கே பாருங்கம்மா, இன்னைக்கு ஒரு தப்பு நடந்துச்சு, மயூரா இன்னைக்கு கண் கலங்கிறதுக்கு நீங்கள் தான் காரணமாயிட்டீங்க, ஆனால் இன்னொரு தடவை மயூரா அந்த மாதிரி அழுகக்கூடாது, அவளுக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்கக்கூடாது, அதுக்கு காரணம் நீங்களும் தெரிஞ்சிச்சு, அப்புறம் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வார்னிங்காகவே கொடுத்துட்ருக்கான். அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா, நான் அப்படி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மாவும் தலையாட்டுது. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. காலங்காலத்தில் இந்த பையன் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு இவ அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிற மாதிரி அப்படியே ஆக்டிங்கை போட்டுட்ருக்கான். அவன் உடனே பதறி போயிட்டு மயூரா அவனுக்கு என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவள் கண்ணு முழிச்சு கண்ணடிச்சிக்கிட்டு இருக்கா. என்ன மயூரா விளையாடுறியா, நீ விளையாட்டு கூட இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பின்ன நான் விளையாடாமல் என்ன பண்ணுவேன், என்னோட புருஷன் இவ்வளோ ஹாட்டாக இருந்தால் நான் மயங்கி விழத்தானே செய்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவள் காலையிலே ரொமான்ஸை போட்டுக்கிட்டு இருக்கா. அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்தளவுக்கு புருஷனை பார்த்து மயங்கி போயிட்ட அப்படின்னா அப்புறம் எதுக்காக நீ இன்னைக்கு உன் அம்மா வீட்டுக்கு போற, ப்ளீஸ் என் கூடவே இருயேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்ம ஹீரோயினி அம்மா வீட்டுக்கு போறா போல, ஆனா அவளோ சொல்லிடுறா, இல்லை ஓம்காரா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் முத என் அம்மா வீட்டுக்கு போறேன், அதனால நான் இன்னைக்கு போயே ஆகணும் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போயிடுறா. நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு மாமியார் ரூம்ல வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவனுக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்லை. நீ எப்படி என்னை விட்டு போகலாம், ஒரு நிமிஷம் கூட உன்னை நான் விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் மாமியார் லாக்கர் திறந்து வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் தான் நம்ம ஹீரோவோட மெடிக்கல் ரிப்போர்ட் தான் போல். அவனுக்கு மருந்து மாத்திரலாம் கொடுக்குது அப்படின்னா அப்போ அவனுக்கு தானே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணும். ஸோ அதனால தான் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கு போல். அப்புறம் எதையோ ஒன்று மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாக்கரை திறந்தபடியே போட்டு அங்கேருந்து போயிடுது. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினியும் மாமியார் ரூமுக்குள்ளே பார்க்குறா, அவங்கள காணோம், கூப்பிட்டும் பார்க்குற ஆளை காணோம். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே அந்த லாக்கர் ஓப்பன்லேயே இருக்குது. லாக்கரை திறந்து வச்சுட்டு எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கா. அதில் மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கிறதும் தெரியுது. மெடிக்கல் ரிப்போர்ட்டை எதுக்காக சேஃபில் வச்சுருக்காங்க, அப்புறம் இது யாரோடதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்க போகிறேன். ஆனால் அதுக்குள்ளே அந்த மாமியார் லாக்கரை பூட்டி விடுது. உனக்கு இங்கே என்ன வேலை, சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி தான் அவன் மாமியார் ரூமுக்குள்ளே வருவியா அப்படின்னு கேட்டால், இல்லை தான் நான் அந்த நகைங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக, நீங்கள் சேஃபில் வச்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால், கொண்டு வந்து கொடுத்துட்டில இங்கேருந்து போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரட்டி விடுறதுல தான் குறியாக இருக்குது. ஆனால் இவ்வளோ கேட்குறா. ஆனால் அதில் மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்துச்சு, அது யாரோடது, என்கிட்ட
என்கிட்ட கொடுங்க, எனக்கு ஹோமியோபதிலாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. மருமகளே, நீ டாக்டருக்கு தான் படிச்சுட்டு இருந்த, இன்னும் நீ டாக்டர் ஆகுறல, அப்புறம் உனக்கு இதை பற்றி என்ன தெரியும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விரட்டி விட்டுருது. நம்ம ஹீரோயினி ஒரு வழியா அம்மா வீட்டுக்கு வந்துட்டா. அக்கா கறியும் வந்திருக்கா. அவ பைக்ல வந்து இறங்குறா, இவ கார்ல வந்து இறங்கிட்டு இருக்கா. அப்ப கூட இவ கால் எடுத்து கீழே வைக்கும் போது அங்க ஒரே கல்லா இருக்கு போல. அதையும் இவன் தள்ளி விட்டுவிட்டு, பார்த்து மெதுவாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கான். வந்த உடனே இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கறிக்கு கொஞ்சம் காண்டாகுது. அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி 2 பேரும் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. வீடே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா மொத கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணுங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க இல்லையா. ஸோ அதனால எல்லாரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி வெல்கம்லாம் பண்ணுறாங்க. அதில் நம்ம ஹீரோயினிக்கு ஆனந்த கண்ணீரே வருது. அவள் அழுகிறத பார்த்துட்டு இந்த பயலால் பொறுத்துட்டு இருக்க முடியல. அவள் அழுதா கண்ணு செவந்து போயிடுமே, அப்புறம் அவளோட அழகை அதை கெடுத்துருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளோட கண்ணை போயிட்டு தொடச்சி விட்டுட்டு இருக்கான். மயூரா அழுகாதங்க பாரு, உன்னோட கண்ணெல்லாம் செவந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருக்கு முன்னாடியும் வந்து கண்ணை தொடச்சி விட்டுட்டு இருக்கான். அது அவளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதெல்லாம் நம்ம மாமியார் வீட்டில் புருஷக்காரம் பண்ணால் நம்ம ஏற்றுப்போம். அதுவே அம்மா வீட்டில் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கூச்ச நாச்சம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் அவளுக்கும் இருக்குது. அதனால புருஷங்காரன் இந்த மாதிரி பண்ணும்போது டக்குன்னு கையை வந்து தட்டி விட்டுறா. அதாவது கையை தள்ளி தூரமாக வச்சுட்டா. அது அவனுக்கு கோவம் வருது. இருந்தாலும் அதை பெருசாக வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் 2 ஜோடிங்களையும் உட்கார வச்சு ஆரத்தியெல்லாம் எடுத்து பொட்டு வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இப்போ நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம், நீங்கள் 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், வா ஊமி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனை அண்ணங்காரன் கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு இங்கே மயூராவை விட்டுட்டு போகிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை. அதனால நான் வரல, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரனை மட்டும் போக சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. என்னாச்சு ஓம்காரா, நான் வீட்டுக்கு சாயந்தரமாக வந்துடுவேன், அப்போ வந்து நீங்கள் நாளைக்கே வாங்க, இப்போ நான் என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே மயூராவை மருமகளாக இல்லை மகளாக தான் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன மருமகனாக தான் பார்க்குறீங்க போல், மகனாக பார்க்கல, அதனால தான் என்னை விட்டு விட்டு போய் சொல்கிறீங்களா. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை இங்கேருந்து கிளம்பி போகிறான். அது எப்படி எமோஷ்னலாக பேசிட்டு போகிறான். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் நில்லுங்க ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீங்கள் எங்கேயும் போக வேணாம், எங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அவள் அப்படி சொல்லணுங்கிறதுக்காக தானே இந்த பையன் இப்படிலாம் பேசி ஆக்டிங்கை போட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து குடும்பமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பாவே தான் கையால் ஜாங்கிரி செஞ்சிருப்பார் போல், அதுவும் 2 பொண்ணுங்களுக்காக. அதை பார்த்துட்டு இவன் ஆர்வமாக சாப்பிட போனா, பார்த்து மயூரா உன்னோட உதட்டில் சுற்றுற போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவன் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அக்கா கறி பார்த்துட்டு போதுண்டாப்பா ரொம்ப ஓவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இருங்க, அவங்க 2 பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா 2 பொண்ணுங்களுக்குமே வந்து சாரீ எடுத்துகிட்டு வந்திருப்பார் போல், அதை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காரு. அக்கா கறி அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. தங்கச்சிக்காரிக்கு அதுக்கு மேலே சந்தோஷமாக இருக்குது. அப்போ அந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அதுவும் என்னோட ஃபேவரட் கலர்லேயே நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓம்கார் அதை பாருங்கள் நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கா. ஆனால் அந்த பையன் அதை தொட்டு பார்த்துட்டு இது ரொம்ப சீப் குவாலிட்டியாக இருக்குது, இதெல்லாம் என்னோட மயூரா போட்டான்னா அவளோட ஸ்கின்ல வந்து ஏதாவது ஒரு அலர்ஜி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, இதை நீ வாங்கிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆனால் ஏன் ஓம்காரா அப்படின்னு கேட்டால், அதாவது எங்கள் குடும்பத்தில் ஒரு பழக்கம் இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கிட்டு மருமக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீட்டிலேருந்து பிறந்த வீட்டிலேருந்து எதுவுமே வாங்க மாட்டோம், அப்படி வாங்கினா அது வரதட்சணை மாதிரி தான், அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்பா ஆசையாக கொடுத்த சாரியை கூட என்னால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேட் ஆயிரா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டில் கரண்ட் போயிடுச்சு போல், ஈபி காரனுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு சுத்தமாக பிடிக்கிற தன்னோட பொண்டாட்டி இப்படி வேறு வேலை கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி வா மயூரா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். சரி வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போகிறானா அப்படின்னு பார்த்தா அவளை மட்டும் இல்லை மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு வந்துட்டு காருக்குள்ளே உட்கார வச்சுருக்கான், அதுவும் ஏசியை போட்டு. என்ன மயூரா இப்போ உனக்கு கூலிங்காக இருக்குல்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி வந்ததே குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட குடும்பத்தில் இருக்கிறவங்க யார்கிட்டையுமே பேச முடியல. அப்பாவுக்கும் இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. அவரே வேண்டா வரப்பா தான் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் ஈபிக்காரனுக்கு கால் பண்ணி, என்னாச்சுப்பா இங்கே எங்கள் ஏரியாவில் கரண்ட் இல்லை, எப்போ தான் விடுவீங்க அப்படின்னு கேட்டால், டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு, சரி பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும், நாளைக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் அப்பாவும் இந்த வண்டியிலே உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறோம், வாங்க இறங்க, நாளைக்கு தான் கரண்ட் வருமா, வாங்க எல்லோரும் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் கீழே இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அவளோட கீழே இறங்க போனால் அந்த பைய டோரை லாக் பண்ணிவிட்டு நீ இங்கேருந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இருக்கான். அவளுக்கா ஒன்றும் புரியல. அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
சொல்லிட்டு அப்பாவோட கையை பிடிச்சிட்டு இருக்கா. அவரும் என்னாச்சுமா கீழே இறங்கு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டா அவன் சொல்லிடுறான், இல்லை மயூரா இங்கே வந்துட்டு 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு வரேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தா. இப்போ மணி 3:30 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் கிளம்புனாதான் 4 மணிக்கெலாம் வீடு போய் சேர முடியும். அதனால் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பையன் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். அந்த பக்கம் அப்பாவோட பாசம், இந்த பக்கம் புருஷனோட அந்த சைக்கோத்தனமான பாசம். இவளுக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்ததே குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட உட்காந்து நிம்மதியாக பேசக்கூட முடியல. ஏன்னா மொத்த நேரத்தையும் இந்த பயலை எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனும் பை பை சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறான். அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, மனசு உடைஞ்சு போயிடுறாரு. பாட்டிமா சொல்லுது, அட விட்றா, மயூராக்கு இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் பாரு, அவள் கஷ்டப்படக்கூடாது இங்கிருந்து கரண்ட் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அவரும் சொல்றாரு, என்னதான் அவர் நல்ல புருஷனா நடந்துக்கிட்டாலும் என் பொண்ணுக்கிட்ட என்னால் இன்னைக்கு 2 வார்த்தை உட்காந்து பேச முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே இங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன் தரத்தரன்னு அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு கோமா திட்டிக்கிட்டு இருக்கான். நல்லா தானே இங்கேருந்து கிளம்பி போனேன், ஆனால் அங்கேருந்து உன்னை கூட்டிட்டு வந்தால் மட்டும் உனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கா? நீ எங்கே கஷ்டப்படுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல மயூரா. அங்கேருந்து நீ கரண்ட் இல்லாமல் இப்படி வேர்வையில் கஷ்டப்படுறது என்னால் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? நான் உன்னோட நல்லதுக்காக தானே இதெல்லாம் பண்ணுறேன், அதையே நீ புரிஞ்சிக்க மாட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பையன் அங்கேருந்து கிளம்பி கோமா போயிட்டு இருக்கான். இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த பையன் நல்லா அவளை எமோஷ்னலாக டார்கெட் பண்ணுறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அது தெரியுமா? அவள் வந்து இதெல்லாம் காதல் லவ் அப்படின்னு தானே தப்பாக நினச்சிக்கிறா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.